ஹாய் தமிழ் நெஞ்சங்களுக்கு தலைமை தொண்டர்கள் மற்றும் நண்பன் நண்பிஸ்க்கு வணக்கம். இந்த பொங்கலில் டிஎம்கே வாங்கின ஒரு 3 மொக்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொக்கை என்னென்னா, ஒரு இடத்துல பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அந்த மேடெல்லாம் வச்சு அங்கே நல்லா க்ரௌட்லாம் வச்சு உட்கார வச்சு ஃபேமிலியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த ஒன்வேல் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியை ஓட்டிகிட்டு வரானுங்க. அந்த பாட்டெலாம் போட்டுட்டு டிவிக்கு கொடியை காட்டிட்டு வரானுங்க. அந்த டிவிக்கு சாங் உங்கள் விஜய் சாங் கேட்டோன்னா மொத்த ஆடியன்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை கண்டுக்காமல். அந்த இடத்த பார்த்தோன்னே இவனுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. ஒன்று அந்த இடத்துல மொக்காவை நம்ம என்ன தான் மக்களை கூட்டி உட்காச்சோம் உள்ளே டிவிக்கு உட்காந்துக்கிறான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்று. ரெண்டாவது ஒன்று, இந்த இது ஜல்லிக்கட்டில் ஒரு மாடை ரிலீஸ் பண்ணதுக்கு டிவிக்கு ஒருத்தன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க நம்ம தம்பி நீ அங்கே போகாதப்பான்னு சொல்லி கத்திட்டே இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், டிவிக்கு கொடியை காட்டினோடனே அவர் ப்ரைஸ் இல்லைன்றாங்க. அவங்க ஃபுல்லாக எல்லா டிஷர்ட்லேயுமே ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்கலாமா, முதல்வர் ஃபோட்டோ இருக்கலாமா. ஆனால் இவங்க டிவிக்கு ஃப்ளாகை நம்ம ஆளு காட்டினா அவன் ப்ரைஸ் இல்லையா, நம்மள ப்ரைஸே வேணா போயான்ட்டு மொக்க பண்ணிட்டு போயிட்டான். அது ஒரு 2வது பல்பு. 3வது பல்பு இதுதான் செம்ம காமெடி. அது தமிழ் தாய்மார்கள் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க டிவிக்கு ஃப்ளாக் வச்சு. இதான் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் வச்சு எங்கே போனாலும் ஃப்ளாக் டிவிக்கு ஃப்ளாக் வச்சு நிறைய கோலம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நானும் எங்கே போனாலும் அப்படி தான் இருந்துச்சு. அதை பார்த்து வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அதை பார்த்த கோலத்தை ஏன் போட்டோன்னு சொல்லிட்டு டிஎம்கே வரவங்க ஒருத்தவங்க மிரட்டுறாங்க. கோலத்திலாமையா பயப்படுவீங்க, இந்தமாதிரி கோலத்தில் பயப்பட பார்த்தா வர எலெக்ஷன் நீங்கள் பட போகிற கோலத்தில் நினச்சா ஒரு கோலாகலமாக இருக்கும் போல் எலெக்ஷனே. ஒரே சிரிப்புடா.